ஏ மற்றும் பி ஆகிய இருவரும் இணைந்து ஒரு வேலையை 24 முடிக்கிறாங்க, 24 நாளில். ஸோ ஏ ப்ளஸ் பி வந்து 24 டேஸில் முடிக்கிறாங்க அப்படின்னா அவங்க பார்த்த ஒர்க்கு வேணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம், இதை வந்து நம்ம தலைகீழாக போடுவோம். ஸோ 1/24 வேலை வந்து பார்த்துருக்காங்க ஏயும் பியும் சேர்ந்து. ஏ மட்டும் தனியே வேலை பார்க்குறது வந்து எவ்வளோனா 72 டேஸில். 72 டேஸ்னால் அவர் ஒர்க் பண்ணது வந்து 1/72. ஓகேவா? ஸோ இப்போ பி மட்டும் தனியாக அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம பி எவ்வளோ வேலை பார்த்துருக்காங்கங்கிறத கண்டுபிடிச்சி அதை தலைகீழாக போட்டோம்னா அதுதான் டேஸ். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், ஏ ப்ளஸ் பியிலேருந்து ஏ ப்ளஸ் பியிலேருந்து ஏவை கழிச்சா பி கிடச்சிருமா, அதுதான் பண்ண போகிறோம். ஸோ ஏ ப்ளஸ் பி என்ன 1/24 மைனஸ் ஏ என்ன 1/72, அவ்வளோதான். ஸோ இதுலேருந்து இதை கழிச்சிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், பியோட வேல்யூ கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ 72 அப்படிங்கிறது காமனாக எடுக்கலாமா, 1/72 காமனாக எடுத்தோம்னா 3 தடவை பெருக்கணும்னா 72 கிடச்சிடும். 24 × 3 வந்து 72, அப்போ மேலே 3 வரும், இங்கே -1 வரும். ஸோ அப்போ சிம்பிளிஃபை பண்ணோம்னா 2/72. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா என்ன வரும், 2 6 2 12, அப்போ என்ன வருது 1/36. அப்போ பி பார்த்த வேலை வந்து 1/36னா அதோட ரெசிப்ரோக்கல் தான் டேஸ், ஏன்னா நமக்கு டேஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ பி தனியாக பார்த்தது 36 நாள் வந்து பார்த்துரும்.